கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும்போது, துன்மார்க்க காரியங்களை செய்யும்போது, மனம் திரும்பாமல் வாழும்போது அவர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. ஆனால் எப்பொழுது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் பாவம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் மனம் திரும்பும்போது நம்முடைய தவறுகளை உணர்ந்து குற்றங்களை உணர்ந்து நாம் செய்தது தவறு என்று தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்முடைய தவறுகளை உணர்ந்து நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கங்களை அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களை அறிக்கையிடும்போது தேவன் நமக்கு மன்னிக்கிறார். அவைகளை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். பாவங்களை மறைக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தேவனுடைய இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான பாவங்கள் இருக்குமென்றால் அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அந்த பாவம் தடையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய், நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய், நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு நாளும் வீண் வார்த்தையினாலே பாவம் வருகிறது. நன்மை செய்யாமல் இருக்கும்போது பாவம் வருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது பாவம் வருகிறது. தேவனுக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்யும்போது நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வராது. பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட வேண்டும். மறுபடியும் அந்த தவறை செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நாம் அதை விட்டுவிட வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் செய்த தவறுகளை உணர்ந்தவர்களாய், மனம் திரும்பியவர்களாய் மறுபடியும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 7ஆம் சங்கீதம் 11, 12 ஆகிய வசனங்களிலே, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியே, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன், அவன் மனந்தரம்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நாள்தோறும் பாவியின் மீது கோபம் கொள்ளுகிறாராம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்கிறோமா? நமக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறதா? அப்படி இருந்தால் உடனே மனம் திரும்ப வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவர் மன்னிக்க தயை பெருத்தவர். நம்மை மன்னிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவர் அண்டை சேர்த்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்தவர்களாய் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் துன்மார்க்க காரியங்களை விட்டு மனம் திரும்பி நீதிமான்களாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டும். நீதிமான்களின் ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். நம் நீதிமானாய் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் வாழும்போது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாவை அடக்குவது தேவ பக்தி என்று வசனம் சொல்கிறது. நமக்குள்ளே நாவடக்கம் காணப்பட வேண்டும். வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நம்முடைய நாவினாலே பெருமையான வார்த்தைகள் வரக்கூடாது. துன்மார்க்கமான வார்த்தைகள் வரக்கூடாது. இச்சையான வார்த்தைகள் வரக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடாது. நம்முடைய நாவை அடக்கும் போது நம் தேவ பக்தி உள்ளவர்களாய் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுப்பார். தேவனுக்கு சித்தமானது என்ன என்று அறிந்து உணர்ந்து அதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய சித்தம் என்ன என்று யோசிக்காதபடிக்கு தேவனுக்கு எது பிரியம், அவருக்கு சித்தமானது என்ன என்று சொல்லி யோசித்து அதன்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுப்பார். தேவ பக்தி உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்வார்கள், நன்மைகளை செய்வார்கள், மிகுந்த தான தர்மங்களை செய்வார்கள், எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவ பக்தி உள்ளவர்களாய் கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ்கிறோமா? அவருக்கு சித்தமானதை செய்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? நன்மை செய்கிறோமா? இடைவிடாமல் ஜெபிக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். எப்பொழுதுமே அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை. ஆனால் அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழும்போது நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படும். அதை அறிந்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம். பாவங்களை அறிக்கையிட்டவைகளை விட்டு விடுவோம். தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். தேவ சித்தம் செய்வோம். தேவ பக்தியுள்ளவர்களாய் நன்மைகள் செய்வோம், நற்கிரியைகள் செய்வோம். நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினீர், எங்களை தேற்றினீர், எங்களை சுகமாக்கினீர், எங்களை விடுதலையாக்கினவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்து எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயரை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புவீராக. உடைய வளமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ வீண் செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு வாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா காமா ரஷே கேலே தேனி கரதரபலா ரபா கபரா ஷால தினிமர ஹரதரபலா ரியா கபூரோ ஷேகே தினி கர கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா ரதன ஷே தேனிமா கர தூரா கரதரபலா ரபா கபரா ஷேலே தினிமர ஹரதரபலா ரபா தினிமர தூன தன ஹதர ஷல தினி ஹரதரபலா. என் தேவன் அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக, மனதுருகுவீராக. பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. பழுகி பெறுகிற கிருபையில கொடுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய தலையை உயர்த்துவீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். பலவீனத்தில் உடைய கிருபை போதுமானதாக இருக்கட்டும் அப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. வியாதிகளை நீக்கி பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. உடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக.
திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் உதவிகளையும் செய்து கொடுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்து கொள்வீராக. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய மகிமைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டுமாப்பா. உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழையங்களை அர்ப்பணிக்கிறோம், நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம், பிதாவின் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம். ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.